சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? Where is my better half, Nimi? நிர்மலா, நிர்மலா, வாங்க. என்ன நிர்மலா, ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் பார்த்தா ரீ என்ட்ரி கொடுக்குறேன். நீ ஓடி வந்து ஃபாரின் ஸ்டைல்ல கிஸ் கொடுத்து வரவேற்பேன்னு பார்த்தா ரொம்ப டல்லான ரிசெப்ஷனா இருக்க. என்ன சந்தோஷ், அதெல்லாம் அந்த ஊருக்கு நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல எப்படி? இத பாருங்க, நல்ல விஷயத்தை நம்ம எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு என்ன பண்றது? வாங்க மாப்ள, வாங்க. ஆன்ட்டி பாத்து, நீங்க பாட்டு வயசான காலத்துல ஓடி வந்து இப்படி உருண்டு விழுந்தீங்கன்னா பார்க்க நல்லாவா இருக்கும்? பாத்து வாங்க. என்ன நிர்மலா, மாப்பிளைய வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டா வாங்க மாப்ள, வாங்க 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 வாங்க, உள்ள உட்காருங்க. வாங்க மாப்ள, உட்காருங்க. வாங்க சந்தோஷ். மாப்ள, காஃபி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் இந்த ஆரத்தி எல்லாம் எடுக்கலையா? ஆர்த்தியா? இல்ல, ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ரீ என்ட்ரி கொடுத்திருக்கேன். நீங்க ஆரத்தி எடுத்து வரவேற்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க கூட குழந்தையோட வந்தப்ப நானும் செல்வம் எடுத்தமே. மறந்துட்டீங்களா? சரி, பரவாயில்ல, ஓகே. மாப்ள, ஏதோ நடந்துச்சு. நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு முன்ன மாதிரியே எங்களோடய தங்கிடுங்க. பார்க்கலாம். நிம்மி ஒரே புழுக்கமா இல்ல? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியாது, நீதான் ஒரு தனி பிறவியாச்சே. சுமாரா. அதாவது நிர்மலா, நான் தங்கி இருந்த ஹோட்டல் ஏசி, சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் ஏசி, அப்புறம் டிராவல் பண்ண கார் ஏசி, இப்படி ஃபுல்லா ஏசிலே இருந்துட்டு இப்ப வெளியே வரும்போதுதான் அந்த வெளி உலகம் எவ்வளவு ஹாட்னு தெரியுது. அதே மாதிரி பார்த்தோன்னே டல் அடிக்கிற ஃபேஸஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நிர்மலா, அந்த பேக் எடு. இருமா, நான் எடுக்கிறேன். ஏன் நிர்மலாவே எடுக்கட்டுமே? என்னங்க மாப்ள? நிர்மலா எடுத்தானே? இல்ல மாப்ள, அவ வாய் வயிறுமா இருக்கா, கீழே குனிஞ்சு நிமிந்தா அவளுக்கு உடம்புக்கு ஆகாதுன்னு தான். இல்ல ஆன்ட்டி, வாய் விருமா இருக்கிறவங்க குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா தான் ஈஸியா டெலிவரி ஆகும். இல்லன்னா சிசேரியன் தான். ஃபாரின்ல இருக்கிற பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் ஸ்விம்மிங் போறாங்க. நிர்மலா, நீ ரெடியா இரு, நம்ம ஸ்விம்மிங் பூல் போய் நீச்சல் அடிக்கிறோம். என்னது, நீச்சலா? ஆமா ஆன்ட்டி. நிர்மலா, ஸ்விம்மிங் சூட் ஒண்ணு வாங்குறோம், ஓகேயா? அப்புறம் என்னோட ஃபாரின் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, எலிசபெத், அவ எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்திருக்கா. இந்தாங்க செல்வம், இந்த ஃபாரின் சாக்லேட் எல்லாம் பார்த்திருக்கவே மாட்டேன், சாப்பிடு. ஏன் மாப்ள, உங்க ஃப்ரெண்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, வெறும் சாக்லேட் மட்டும் தான் கொடுத்தாங்களா? அம்மா, உன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? வந்தவர்கிட்ட ஏதாவது பேசி திருப்பி அனுப்பிச்சிடாத. சரி மாப்ள, நீங்க முதல்ல குளிச்சு சாப்பிட வாங்க. நிர்மலா, கூட்டிட்டு போமா. சரி. பை தி வே, நான் அப்பாவான சந்தோஷத்துக்காக உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் வைக்கிறேன், ரெடியா இருங்க. ட்ரீட்னா ஏதோ சாதாரண ஹோட்டல் நினைச்சிடாதீங்க, ஸ்டார் ஹோட்டல்ல வைக்க போறேன். ஸ்டார் ஹோட்டல் போறதுன்னா பந்தாவா ட்ரெஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் பெட்டரான ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணி ஈவினிங் ரெடியா இருங்க. நாம எல்லாரும் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். கம்பெனியோட சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் கொடுங்க, அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணுவாங்க சார், ஆனா காசு கொடுக்கணும்ல. ரிப்பேர்னு வந்தா செலவாக தானே செய்யும். சார், நீங்க சொல்றது சரியில்லை. முதல்ல அந்த கம்பெனிக்கு போன் போடுங்க. என்னன்னு பண்ண சொல்றீங்க? உங்க கம்பெனி பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சு, கஸ்டமர் வந்து கலாட்டா பண்றாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். ஏன் சார், நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னங்க பிரச்சனை? அம்மா, இந்த ஃபேன் உங்க கடையில வாங்கினேன், ரிப்பேர் ஆகி போச்சு. இப்போ இவர்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை சரி பண்ணி தாங்கன்னு சொன்னா பண்ணி தர மாட்டேங்கிறாரு. என்னம்மா நியாயம் இது? இதை நாம எப்படி ரிப்பேர் பண்ண முடியும்? என்ன ரிப்பேர்னு நமக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, நீங்க பொருள் வாங்கின ரசீது இருக்கா? இருக்குமா? நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஃபேனை சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி சரி பண்ணி வாங்கி வச்சிருங்க. சார், நீங்க 4 நாள் கழிச்சு வாங்க, உங்க பொருள் ரெடி ஆயிடும். என்ன லீல இந்த மாதிரி சொல்லிட்ட? ஏங்க, அதான் 1 வருஷம் கேரண்டி இருக்குல்ல. அது சரி லீல, அவரே சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதானே? என்னங்க நீங்க, இப்பதானே புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க வரவங்க கிட்ட எல்லாம் சட்டம் பேசி அனுப்புனீங்கன்னா அப்புறம் அவர் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்வாரு? ரவி கடை ஒண்ணும் சரியில்லப்பான்னு சொல்ல வர மாட்டாரா? இங்க பாருங்க, நீங்களே இந்த ஃபேனை எடுத்துட்டு போய் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து ரிப்பேர் பண்ணி வச்சீங்கன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அப்புறம் எல்லார்கிட்டயும் நம்ம கடையை பத்தி நல்ல விதமா சொல்லுவாரா இல்லையா? எனக்கு இது தோணவே இல்லையே. இது பாருங்க,
1000 கணக்கா செலவு பண்ணி விளம்பரம் பண்றதை விட இப்படி நம்ம கடையை பத்தி பெருமையா பேசுறதாங்க பெரிய விளம்பரமே. பின்னிட்டப்போ இந்த மரமண்டிக்கு இது தோணவே இல்ல. இந்த பாரு காரு பத்தியா காரு உங்க அப்பா காமித்த காருமா. தாத்தாக்கே காரு இல்லம்மா, உனக்கு பத்தியா காரு. என்ன இந்த கார்ல உட்கார வச்சு கூட்டு போறியா? என்ன இந்த கார்ல வச்சு கூட்டு போறியா? இதுக்கு எங்கேயானு பப்பாய் ஆடி பப்பாய் பப்பாய். அவரு கிளம்புறேன். இது என்ன காரு? பச்சை காரு, சிவப்பு காரு, பச்சை காரு, 2 காரு வாங்கி கொடுத்துறான உங்க அப்ப. தாத்தாக்கு 1 காரு. என்னமாமா பேத்திய குச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா இத கொஞ்ச நேரம் எனக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது இல்ல. சரி மாமா, நீங்க பேத்திய கொஞ்சிக்கிட்டு இருங்க, நான் ஊருக்கு எங்க கிளம்புறேன். மெட்ராஸ் கிளம்பிட்டியா? செலவுக்கு பணம் இருக்கு மாமா. வா வா வா, அப்பா அனுப்பிச்சிட்டு வந்துடலாமா? உங்ககிட்ட சின்ன காரு, அப்பா பெரிய பஸ்ல போறாரு. அப்பாக்கு டாட்டா கொடு. வணக்கம் சத்தமரம். அங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பக்கமே வருது இல்ல? வேலை சரியா இருக்குங்க. சரி சரி. என்ன கையில பத்திரிகை எல்லாம்? பேரப்பிள்ளைக்கு காது குத்து. அவசியம் வந்துடணும். அவசியம் அவசியம். இதுக்கெல்லாம் வராமையா? இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் வந்தாதான் சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கலாம். ஆமா, எப்ப நம்ம பேத்திக்கு காது குத்து வச்சிருக்கீங்க? நடக்கு நடக்கு, அதுக்குன்னு வேலை வந்துட்டா தன்னால் நடக்கு. உங்களை எல்லாம் கூப்பிடாம நடந்துறேன். சாருக்கு இதை காட்டு. சரிப்பா. வேண்டாம்மா வேண்டாம் சிதம்பரம், 2-3 இடத்துல இப்பதான் காஃபி குடிச்சேன், வயிறு ஒரு மாதிரி இருக்கு. சரி, அவசியம் காது குத்துக்கு வந்துடுறேன். வரேன். வர வர எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது டேவிட். 4 பேர் முன்னாடி அப்பா என்கிட்ட பேசுறதுக்கும் தனியா பேசுறதுக்கும் இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் கடுமையா பேசுறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு டேவிட். என்ன பண்ணலாம் இருந்தது? எனக்கு என்னமோ இனிமே அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்க முடியும்னு தோணல. கண்டிப்பா அவர் நம்ம மேரேஜ்க்கு ஒத்துக்கவே மாட்டாரு. நமக்கு சந்தோஷமான மேரேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. நம்ம 2 பேரும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி சட்டுன்னு முடிவு பண்ணாத, எதையுமே கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். கடைசி வரைக்கும்னா எந்த கடைசி வரைக்கும்? எதுதான் உன் லிமிட் டேவிட்? கோவப்படாத இருந்தது. இது கோவம் இல்ல டேவிட், வருத்தம். இருக்கட்டும், நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. முடிஞ்ச வரைக்கும் நாம 2 பேர் வீட்லயும் பேசி பார்க்கலாம். அவங்க சம்மதத்தை கேட்கலாம். அது கடைசி வரைக்கும் ஒத்து வரலன்னா வேற வழி இல்லைன்னு தோணும் போது நீ சொல்ற வழிக்கு நான் வரேன். எங்கேயாவது நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னவோ நான் அவசரப்படுற மாதிரி நினைச்சு பேசுற. எனக்கு அவசரம் எதுவும் இல்ல. ஆனா என் அப்பா நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. அதான் சரி, உன் பேச்சுக்கே வரேன். இன்னும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் நான் சொன்னதான் நடக்கும். ஓடி போகதான் போறோம், அது மைண்ட்ல வச்சுக்கோ. நான் இப்பவே அதுக்கு தயாரா இருக்கேன், நீயும் தயாராயிக்க. என்னங்க இது, இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வெளியில இருந்து பார்த்தா இப்படி சொல்றியே, உள்ள வந்து பாரு. வா. எப்படி இருக்கு விஜய்? ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. எக்கச்சக்கமா பணம் செலவு பண்றவங்க வர்ற இடம், அதனாலதான் ஏகமா பணம் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா? 2-3 தடவை வந்திருக்கேன். எப்படி? ஒரு தடவை முதலாளி கூட வந்திருக்கேன். அப்புறம் பெங்களூர்ல இருந்து பார்ட்டிலாம் வருவாங்க, அவங்களுக்கு இதான் கூட்டு வந்து ட்ரீட் கொடுப்போம். விஜய், நம்ம நினைச்சப்பெல்லாம் இங்க வர முடியாது. ஆனா ஒரு தடவை வந்தாலும் அத வாழ்க்கை பூரா நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? விஜய், இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல, இவ்வளவு பெரிய லிப்ட்ல நம்ம 2 பேர் மட்டும் தனியா போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்? இல்ல சீக்கிரமா. சீக்கிரம் மூட மாட்டேங்குதே. ஹலோ, வணக்கம்.
நீங்க எங்க சும்மா ஜாலியா சாப்பிட்டு போலாமேன்னு வந்தோம். நீங்க எப்படி? நான் ஃபேன் விக்கிற கம்பெனில சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக gift கூப்பன் கொடுத்தாங்க. அதான். இல்லனா ஸ்டார் ஹோட்டல்ல எங்களுக்கு என்ன வேலை? ஏங்க உங்க தொழில் பிக்கப் ஆகி பெரிய அளவுக்கு வந்தா ரெகுலரா வருவீங்கல்ல? பெரிய கோட்டை கட்டுற மாதிரி இருக்கு. ஏன் அவர் சொல்றது நடக்க கூடாதா என்ன? அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்றதான் கரெக்ட். தொழிலாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. சேர்ந்தே சாப்பிடலாம்ல? வாங்க, இதுவும் நல்ல விஷயமா தான் இருக்குது. வாங்க. அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க மிஸ்டர் கோபி. வாங்க 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 கோபி. வா எப்படி இருக்க? நல்லா இருக்க. பாருங்க. அப்புறம் என்ன இந்த பக்கம் அதிசயமா இருக்கு? உங்களை எல்லாம் இங்க பாக்குறதுலாம் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இங்க இருக்கிறதுல எதுவும் ஆச்சரியப்பட முடியாது. ஆனா மத்தவங்க வந்திருக்கிறதுல பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஆமா, என்ன விசேஷம்? ஒண்ணுல ஒரு சேஞ்சுக்கா விஜய் கூட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவங்க 2 இருந்தாங்க. அப்படியா? சேர்ந்து சாப்பிடலாம்னு வந்தோம். வெரி நைஸ். நீங்க இங்க என்ன விஷயமா? சந்தோஷ் எங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கறாரு இன்னைக்கு. அப்படியா? என்ன ட்ரீட்? ஆமா, நான் அப்பாவாக போறேன். அதை கொண்டாடுறதுக்காக ஒரு ட்ரீட். நீங்கள் இதுல கலந்துக்கணும். கண்டிப்பா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் சார். ஹலோ வாங்க சார். வணக்கங்க. வணக்கங்க. செல்வத்தோட முதலாளி. என்ன எல்லாரும் குடும்பத்தோட ஒண்ணா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நான் அப்பாவாக போறேன். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ட்ரீட் ஒன்று கொடுக்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மாணிக்கம், உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் நிறைய இருக்காங்க போல இருக்கு. ஆமா ஆமா, ஈக்குவலா பிரிச்சீங்கன்னா 2 ஃபுட்பால் டீம் தேரும். இடையில ஃபுட்பால் மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்கு செல்வம். மனுஷனா பிறந்தா இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் சுத்தி இருக்கணும். வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். வெறும் பணங்காசு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? கரெக்ட் சார். மனுஷங்களுக்கு அப்புறம் தான் காசு. செல்வம், உன் தியரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. இது ஸ்டார் ஹோட்டல். முதல்ல காசு, அப்புறம் தான் மனுஷங்க. செல்வம், இவங்க யாருன்னு தெரியலையே. ஓ சாரி. அவங்க விஜி, அவங்க லீலா. அவங்க 2 பேருமே எங்க சரவணியோட சிஸ்டர்ஸ். வணக்கங்க. வணக்கம். அவரு மிஸ்டர் ரவி, லீலாவோட ஹஸ்பண்ட். இவர் மிஸ்டர் கோபி, விஜயோட ஹஸ்பண்ட். வணக்கங்க. வணக்கங்க. கோபி, நான் ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு கடையில வேலை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கடையோட முதலாளி. சம்பந்தி வீட்டு பொண்ணுங்க மருமக எல்லாரும் ஒண்ணா உட்காந்து மாணிக்க ஃபேமிலியோட விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஆமா, உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. மருமகளோட சேர்ந்து சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருந்தன்மை வேணும். அது உங்ககிட்ட இருக்குமா? ஒரு பொண்ணை பெத்தவங்கிற முறையில சொல்றேன். உங்க மருமக ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்க வீட்டுல யாருனாலும் நம்பி சந்தோஷமா பொண்ணை கொடுக்கலாம். நீங்களும் எங்களோட இருந்து சாப்பிடணும். மாப்பிள்ளை கொடுக்கறாரு விருந்து. சரிங்க. Some terrific pulls and cuts, and then Hayden got into the act. Beautiful. Just caress that with such ease. ஏமா, செலவு எக்கச்சக்கமாகும் போல இருக்கு. இதனால ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சாப்பிடு. ஏண்டா மாணிக்கம், பாலு சார் பேசும்போது கவனிச்சியா? அவருக்கு நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கணும்னு மனசுல ஒரு ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லன்னா அந்த மாதிரி ஒரு பேச்சு அவர் வாயில இருந்து வருமா? உங்க மருமக கொடுத்து வச்சுவன் வேற சொல்றாரு. அது மட்டுமா, சொந்தக்காரங்களுக்குள்ள அதான் என்னமோ இங்கிலீஷ்ல என்னமோ சொன்னாரே. ஆண்டி, வரலன்னா விட்டுருங்களேன். ஏன் ரொம்ப சிரமப்படுறீங்க? சொந்தக்காரங்களுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு சொன்னாரு. ஆண்டி, அவர் பாவம் ஏதோ ஸ்டார் ஹோட்டல் அட்மாஸ்பியர்ல தெரியாதனமா உளறிட்டாரு. நீங்க இதை வச்சு இவ்வளவு பெரிய பிளான் போடுங்கன்னு தெரிஞ்சிருந்தது பாவம் பேசியிருக்கவே மாட்டாரு. அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, அவர் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அவர் ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாரு. அதெல்லாம் சீரியஸா எடுத்து நீயும் பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசாம இருன்னு. அவர் மனசுல அந்த மாதிரி எண்ணம் இல்லாமலையா உங்க வீட்டுக்கு வர மருமக கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்வாரு. நிர்மலா, நீ வேற ஏதாவது அனாவசியமா தூண்டி விட்டுட்டு இருக்காத. சம்பந்தம் இல்லாம லிங்க் பண்ணிக்கிட்டு என்னடா பேசுற நீ? ஆமா, அண்ணன் இது மாதிரி தான் ஏதாவது பேசிட்டு இருக்கோம். நாம தான் மேற்கொண்டு என்ன நடக்கணுமோ பேசி முடிவெடுக்கணும். நிர்மலா, என்ன செல்வம் சவுண்ட் விடுற? என்னைக்கு இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும்.
ரெண்டாவது இது ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு, சான்ஸ் கிடைச்சுன்னு பண்ணிக்க வேண்டியது தானே, அதை விட்டு பந்தா பண்ற. சந்தோஷ் ப்ளீஸ், ஏற்கனவே நிர்மலா அம்மா ஏதோ பேசி குழப்பிட்டு இருக்காங்க, நீங்க வேற நடுவுல புந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அது எப்படி சொல்லுவோம், உன் விஷயத்துல நான் ஒதுங்கி போக முடியும்? 1000 தான் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்க. சந்தோஷ் இது சரி வராது சந்தோஷ், அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பாரு சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து கேக்குறாங்கிறதுக்காக ஓவரா பிலிம் காட்டாத. நல்லா படிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணு கட்டிக்க வேண்டியதானே. யாரும் தேவையில்லாம இதுல பேச வேண்டாமா? ஏன்டா சின்ன புள்ள மாதிரி பேசுற? உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பேசுறோம். ஆமா செல்வம், உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி அமையணுங்கிற எண்ணம் இங்க எல்லாருக்கும் இருக்கு. அந்த அக்கறையில தான் நாங்க பேசுறோம். உங்களுக்கு எல்லாம் என் மேல அக்கறை இல்ல நான் சொல்லல நீ, ஆனா என் மனசுல பட்டதையும் நான் சொல்லணும்ல. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் மனசுல துளி கூட எண்ணம் இல்ல நீ. நல்ல இடம், ஒரு கல்ல வீசி பாப்போம், விழுந்தா பழம், போனா வெறும் கல்லு தானே, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போமே. அட்ரா சக்க, வந்த வரைக்கும் லாபம்னு பாக்குற. சூப்பர். ஆமா செல்வம், ஓ மனசுல அப்படி தோணுதோ இல்லையோ, ஆனா அவர் மனசுல உன்னை மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. தோணும். காரு பங்களா கடன் இருந்தா எல்லாமே தோணும். நானும் இந்த வீட்டுக்கு முத பொண்ணு பார்க்க வந்தப்ப ஒரு சூப்பர் மாப்பிள்ள மாட்டிக்கிட்டான்னு உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தோணி இருக்குமே. சரி மாப்பிள்ள சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்குமா? அது மிஸ்டர் பாலுவோட லக்க பொறுத்தது. ஒருவேளை அவர் நேரம் சரியில்லைன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இப்படி ஒரு அசம்பாவிதம் அன்பார்ச்சுனேட்டா நடந்தா நீங்க எல்லாம் எனக்கு தான் கடமை போட்டிருக்கணும். ஏன் மாப்பிள்ள நீங்க என்ன பண்ணீங்க? ப்ளீஸ், ஆளுக்கு இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன செல்வம் இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன நீ கல்யாணம் பேசுற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? நிர்மலா என்னடானா கல்லு விட்டு பாப்போம் யாருக்கு என்ன நஷ்டங்கிறா, நீங்க எல்லாமும் சரின்னு அதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அம்மா என்னடானா பணக்கார பொண்ணு வசதியான இடம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கல்யாணமா வியாபாரமா பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா ப்ளீஸ், ஆரம்பத்துல இருந்து இது சரின்னு உனக்கு மட்டும் தான் படுது. இது நடந்தா நல்லது நீ மட்டும் தான் நினைக்கிற, நான் அப்படி நினைக்கல. சரிடா, மத்தவங்க பேசுறதெல்லாம் விட்டுரு. இப்ப நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒருவேளை எல்லாமே கூடி வந்து அவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாருன்னு வச்சுக்க, உன்னோட பதில் என்ன? இந்த பொண்ணு இல்லைண்ணே, எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. பாத்தியாடா அவன் எப்படி பேசிட்டு போறான்னு? இவன் என்ன சாமியாரா? இவன் காலம் என்ன இப்படியே அவன் போயிடும்? ஒரு நல்ல இடம் பெரிய சம்பந்தம் வரும்போது இவன் வேணான்னு சொல்லிட்டு போறானே, எல்லாம் என் தலை எழுத்து. இவனுக்கு மூளைகளை குழம்பு போச்சா என்னமோ. என்ன நிர்மலா, உங்க அம்மா புலம்புறத பார்த்தா ஏதோ லாட்ரி சீட்ல 1 கோடி ரூபாய் ஒரு நம்பர்ல மிஸ் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் உள்ளதானே சொன்னேன். பாரு, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா உங்க அம்மா எண்ணத்துக்கு உங்க அண்ணனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. பேசாம ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுற வேண்டியதான். என்ன சொல்ற? என்ன கலர் கலர் துணிகளோட வந்திருக்கியா? எல்லாம் ஜாக்கெட் போட்டுங்க. பரவாயில்லையே கோபி, உன் சகல சத்தம் போடாம வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. பாபுஜி உட்காரு. நீ வந்து உட்காரு. கோபி, நான் வேணா நின்னுக்குவா? நில்லுங்க மாமா, நம்ம உள்ள போமா? அதெல்லாம் வேண்டாம்பா, உட்காரட்டும். மாப்ள, சகல சொன்னதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? எங்க ஊர்ல இப்படித்தான் பிளவுஸ் துணிகள், ஜாக்கெட் துணிகள், பிட் துணிகள் அப்படின்னு ஒருத்தன் தெருவில் வித்துட்டே வருவான். அந்த வியாபாரம் தானே பார்க்க போற? டேய் சகல, நீ கூட அருமையா கூவுறடா, பிரமாதமா இருக்கு. பேசாம ஒண்ணு செய், நீயும் போஸும் சேர்ந்து இதே பிசினஸ் டெவலப் பண்ணுங்க. வாய் வச்சுட்டு விளங்கவா செய்யும். பேசாம என்னென்ன இவ்வளவு துணிகளை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய ஸ்கூல்ல பிரின்சிபால் அம்மா பார்த்தேன். அவங்க பேச்சு வாக்குல ஜாக்கெட்லாம் சரியா அமையல, தச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் போஸ், நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? ஸ்கூல் யூனிஃபார்ம் சப்ளை பண்ற பிசினஸ உள்ளாடைகள் சப்ளை பண்ற பிசினஸா மாத்திர போல இருக்க. இங்க பாருங்க, இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது சின்ன மீன், இதை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும். கோபி, பக்கத்து வீட்டு டெய்லரமா இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்து இதை சரியான அளவுல அந்த அம்மாவுக்கு தச்சு கொடுத்துருவோம். அவங்க தான் அந்த ஸ்கூல்லே பெரிய ஆளு, அவங்க வச்சதுதான் சட்டம். நமக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கும். கோபி இங்க பாரு, விசிட்டிங் கடை பாரு. அட, இது பெரிய ஸ்கூல்னே. அப்படியா கோபி? ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் ஒழுங்கா தச்சு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா இன்னும் 3 ஸ்கூல் பிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போடுங்க அருவால. நாங்களும் இதான் சுத்திட்டு இருந்தோம், நீங்க இப்ப வந்துட்டு எங்களை எல்லாம் விட பெரிய ஆர்டர் எடுத்துட்டீங்க. கோபி, நாங்களும் தான் ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கோம். அதை விட இது பெரிய ஆர்டர் இல்ல கோபி. இன்னும் 4-5 ஸ்கூல் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அண்ணே போதும் விடுங்கண்ணே. ஏற்கனவே நம்ம கைவசம் 5 ஸ்கூல் இருக்கு. ஒரு 10 தையல் மிஸ் வாங்கி போட்டு தச்சோன்னு வச்சுங்க, கரெக்ட் டயத்துல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் என்ன
இந்த குழந்தைகள்லாம் போற ரெடிமேட் ட்ரெஸ் தச்சா என்ன? ஐயோ இது நல்ல ஐடியாவா இருக்கே. கரெக்டா பண்ணோம்னு வச்சுங்க நல்லா மூவ் ஆகும். ஏன் கோபி இது எப்படி சரியாகுங்கிற? மாமா நம்ம கடனுக்கே கொடுக்க வேணாம், ரொக்கத்துக்கு மட்டும் கொடுப்போம், விலையை குறைச்சுக்குவோம். எப்படி சொல்ற? மாமா கடனுக்கு கொடுத்தோன்னு வச்சுங்க, இப்ப தர்றேன் அப்ப தரேன்னு சொல்லி இழுத்தடிப்பாங்க, நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஆனா இதே இது ரொக்கத்துக்கு கொடுத்து கை மேல காசு வாங்கணும்னு வச்சுங்க, விலையை குறைச்சு நம்மளுக்கு ரொட்டேஷனுக்கு பணம் இருக்கும்ல. என்ன விஜய்? நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கார்மெண்ட்ஸ் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி சேனல்ல 10 தையல் மிஷின் வாங்கி போட்டுடலாம். ஏண்டா கோபி வெறும் மிஷின் இறக்கி போட்டு என்ன பண்ண போற? பூஜை போட போறியா? அதை தைக்க ஆட்கள் வேணும்ல. சகல முடிச்சாருல பாயிண்ட். எங்க பதில் சொல்லு பாப்போ. பின்ன இந்த வீட்டுல சென்சிபிளா யோசிக்கிறது நான் ஒருத்த மட்டும் தானே. ஐயா பித்திக்க வேண்டியதான் போ. மாமா இதெல்லாம் ஏற்கனவே யோசிச்சாச்சு, இதெல்லாம் அக்கா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னது உங்க அக்கா ஈஸ்வரியா? மாமா கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கற அக்கா. விஜய் இஞ்சி டீ இருக்கா? எதுக்குங்க? ஒரு கிளாஸ் போட்டு மாமா கூட. விஜய் உனக்கு இஞ்சி டீ போட தெரியாதுல்ல? தெரியுங்க. உனக்கு இஞ்சி டீ போட தெரியாதுல்ல? தெரியும். தெரியாது? தெரியுங்க. தெரியாது, நான் போட்டு எடுத்து வரேன். அண்ணனுக்கு தம்பி தப்பாம பிறந்திருக்கிறாயா? போஸ் இத தைக்க கொடுத்து மாப்ளை. செல்வம் வாங்கண்ணே. என்ன இவ்வளவு தூரம்? வர வேண்டிய பணம் வந்துருச்சு. என் கை ஓட்ட கை, கையில இருந்தா செலவாயிரும், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படி போடுங்க, ரொம்ப சந்தோஷண்ணே. எனக்கே ஒரு அவசரம் தேவை இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணே. சரி நான் இப்ப கிளம்பவா? என்ன அவசரம்? காஃபி டீ தான் சாப்பிட்டு போறது? இப்பதான் வெளியில மோர் சாப்பிட்டு வந்தேன். சரி செல்வம் நான் கிளம்புறேன். சரிங்க வாங்க, அடிக்கடி வாங்க. கட்டாயமா. என்ன கத்த கத்தியா பணம் வந்து சேருது? நீங்க ஒண்ணு வர வேண்டிய பணம் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன். என்னன்னு கேக்குறியா? சொல்லுங்க. இல்ல அமெரிக்கால இருந்து என் ஃப்ரெண்ட் எலிசபெத் போன் பண்ணியிருந்தா, அவளுக்கு இந்த காஞ்சிபுரம் பட்டு, தஞ்சாவூர் தட்டு இதெல்லாம் வாங்கி அனுப்ப சொல்லியிருக்கா. பணத்தை கொடுத்தா வாங்கி அனுப்பிச்சிருவேன், அவ உடனே இந்த பணத்தை அனுப்பி வச்சிருவா. புது பிசினஸ் சார்? சே ஒரு சின்ன ஹெல்ப் தான்ப்பா. சரி தப்பா நினைக்காதீங்க, தற்சமயம் முடியாது. ஏன்னா பாலு சார்ட்ட ஒரு 30,000 கடன் வாங்கியிருந்தேன். இந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க போறேன். ஓ, நீ ஒரு பர்ஃபெக்ட்டான பார்ட்டின்னு காமிச்சுக்கிட்டா அவர் பொண்ணை கட்டி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? பொண்ணை கட்டி கொடுக்கறதா? என்ன பேசுறீங்க? வாங்கின பணத்தை சொன்ன தேதிக்கு திருப்பி கொடுக்கறது என்னுடைய பாலிசி. மத்தபடி நீங்க கிண்டல் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல. அப்படி எதுவுமே இல்லைன்னா நீ ஏன் அங்க போற மாதிரி ஏன் ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ற? மாணிக்கத்திட்ட கொடுத்து அனுப்பலாம், இல்ல வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கேன் என்கிட்ட கொடுத்து அனுப்பலாமே. இப்ப மொரான்னு ஒண்ணு இருக்கு. பணம் தேவைப்படும் போது நான் தானே நேர்ல போய் வாங்கினேன், இப்ப திருப்பி கொடுக்கும்போது நான் தான் நேர்ல போய் கொடுக்கணும், அதான் மரியாதை. செல்வம், எனக்கும் சைக்காலஜி தெரியும். உனக்கு அந்த பொண்ணை கட்டிக்க ஆசை, ஆனா வெளியில சொல்லாம பந்தா பண்ற, ஆனா அதுக்கான சூழ்நிலை எல்லாம் கிரியேட் பண்ற. கரெக்டா? உங்களுக்கு தான் சைக்காலஜி தெரியும்ல, நீங்க சொன்னா ரைட்டா தான் இருக்கும். தேருவா அது மாதிரி நேர்மையா ஒத்துக்க மேன். அதை விட்டுட்டு இன்னசென்ட் மாதிரி நடிக்காத. என்ன சொல்லுவான்? கிளம்பிட்ட. நான் சொன்ன உண்மை உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா? எதுக்கு? நீங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டான ஆளு, நீங்க சொன்னா ஏத்துக்க வேண்டியதானே? சோ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அப்போ மனசு கிண்டல்களுக்கு ஏங்குது, அப்படிதானே? உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அப்படி எல்லாம் வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கிறது சொல்லு? ஐயா நீங்க சொல்றது பூராவுமே கரெக்ட். போறோமா? ஆளை விடுங்க, வேலை இருக்கு. சந்தோஷ். ஓகே. ஹலோ ஹலோ நிமி, நான் சந்தோஷ் பேசுறேன். நான் தாங்க. நிமி, ஒரு குட் நியூஸ். செல்வம் அருந்ததியை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டான். நிஜமாவா? ஆச்சரியமா இருக்கே. அதான் சந்தோஷ். அவனை சைக்கலாஜிக்கலா ஸ்டடி பண்ணி 2 கேள்விகளை கேட்டு கார்னர் பண்ண ஒத்துக்கிட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஆச்சரியப்படாத, இதெல்லாம் என்னோட திறமை. கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி பேசுனதுல அவனோட மனசை திறந்து காட்டிட்டான். ஆமா, நீங்க யூகிச்சதெல்லாம் கரெக்ட்னு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டான். அப்போ செல்வன கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? சரியான டியூப் லைட்டா இருக்கியே. 100% ஒத்துக்கிட்டான். ஓகே சரி, இந்த விஷயத்தை உடனே அம்மா கிட்ட சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பாக்குறேன். ஓகே, கோ ஹெட். சரி வச்சிடுறேங்க. அம்மா, செல்வன அருந்ததியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிருச்சு அம்மா. நிஜமாவா நிர்மலா? பாத்தியா ராசா, நான் அப்பவே சொல்லல. ஒண்ணு வெச்சுக்கோ, எப்பவுமே இந்த கிழவி சொல்றது வீண் போகாது. ஆமா கேள்வி, நீ சொன்ன முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம். ஏமா கரெக்டா கேட்டியா? நம்பவே முடியல. நான் திரும்ப திரும்ப கேட்டேன்னு செல்வனும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருச்சுன்னு தான் சொன்னாரு. அந்த சாமியார் போய் சம்மதம் சொல்லிட்டாரா? ரொம்ப நல்லதா போச்சு. இன்னொரு விஷயம் ராசா, அந்த மாரியாவுக்கு நம்ம தம்பி செல்வன் மேல நல்ல அபிப்பிராயம் தெரியுமோ? இது ஒரு நல்ல நேரம் ராசம். ஒட்டு மொத்தமா உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிருவோம். டேய், கேள்வி சொல்றது கரெக்ட் தான்ப்பா.
இந்த விஷயத்தை அப்படியே தள்ளி போட்டான்னு வச்சுக்கோ, இந்த செல்வம் பையன் பழையபடியே முருங்கை மரம் ஏறினாலும் ஏறிடுவான். நம்ம உடனே கிளம்பி போய் பொண்ணு கேட்டுடலாமா? சரி.